2025 இந்தியா ஒரு வல்லரசு நாடாயிடும் அப்படின்னு சொல்லி நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு எக்கானமிஸ்ட் ஒருத்தர் சொன்னார். 2025 வந்துருச்சு, வல்லரசு ஆயிட்டோமா? இல்லையே. அது காரணம் என்னன்னு தெரியுமா? ஆனால் அதே டைமில் தான் சைனாவும் வல்லரசு ஆகணும்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் அவங்க ஆனாங்க, நம்மளோட பெட்டராக இருக்காங்க. ரெண்டு கண்ட்ரிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். ஏன்னா நான் சைனா போயிருக்கேன், பார்த்துருக்கேன். ரெண்டுத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். 25 வருஷத்துக்கு முன்னாடி அவர் சொன்னதும் ஒரே ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை போட்டு தான் சொன்னார். 2025 ஆகும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்ம இந்தியர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணால் நம்மளும் வல்லரசு ஆகிடலான்னாரு. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம எல்லாரும் கொஞ்சூண்டு டிசிப்ளின் ஆகணும் அப்படின்னாரு. டிசிப்ளின்டு மனிதர்களாக ஆகணும் அப்படின்னு சொன்னார். டிசிப்ளினே நம்ம ஆக மாட்டேங்கிறோம். டிராஃபிக் லைட்டில் 2 சிக்னல் இருக்குன்னு தெரிஞ்சு கிராஸ் பண்ணி போவான். நம்ம ஒரு ரூல்ஸ் போட்டு மற்றவன் சொல்லி அதுக்கு ஃபைன் வச்சு பயமுறுத்தினாதான் டிசிப்ளினாக இருப்பேன்னு சொன்னால் அது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. நம்மளே நம்ம வாழ்க்கையில் டிசிப்ளினாக இருக்கோமான்னு கேளுங்க. ஒரே டைமில் தூங்கி ஒரே டைம் எழுந்துக்கிறோமா? நம்ம வாழ்க்கையை டிசிப்ளின் முறையில் வாழறோமான்னு பாருங்கள். மற்றவங்க எல்லாம் குறை சொல்கிறது விடுங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, பாலிட்டிஷியன்ஸ் என்ன சொன்னாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் டிசிப்ளின்டாக இருக்கீங்களா? நீங்கள் டிசிப்ளினாக உங்கள் வாழ்க்கையை கொண்டு வந்தால் உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாரும் டிசிப்ளின் ஆவாங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சமுதாயத்தை மாற்ற முடியும். நம்மளும் ஆகலாம் வல்லரசா, ஆனால் நம்ம எல்லாரும் கொஞ்சம் டிசிப்ளினாக மனிதர்களாக மாறணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பர்சனலாக டிசிப்ளினாக மாறினா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வல்லரசாவது ஃபீல் பண்ணுவீங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? காமெண்ட் பண்ணுங்கள்.